ராமேஸ்வரம் பகுதியில் 100% பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த தகவலை எமது செய்தியாளர் பாலாவிடம் கேட்கலாம். பாலா, சொல்லுங்க. தற்பொழுது நம்ம இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல கொஞ்சம் பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடிய இடம் சுற்றுலா பகுதி. நேற்றைய தினத்துல ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறுல நிறைய சுற்றுலா பயணிகள் அங்க வந்திருப்பாங்க. தற்பொழுது 100% பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி சொல்லுங்க. தமிழகத்தினுடைய முக்கிய சுற்றுலா தலம் மற்றும் ஆன்மீக தலமாக கருதப்படக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ரயில் மூலமாகவும், கார் மூலமாகவும் மற்றும் பேருந்து மூலமாகவும் வருகின்றன. ஆனால் வருபவர்கள் தற்பொழுது இன்று வேலை நிறுத்தம், அதாவது நேற்று சனி மற்றும் ஞாயிறு என்பதால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்திருந்தன. அவர்கள் திரும்பி செல்வதற்கு போராட்டம் என்பது இன்று நள்ளிரவில் இருந்து 12 மணி அளவிலிருந்து தொடங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று நீண்ட தூரங்கள் செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தது. அது நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பின்பே அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு அந்தந்த நிலையங்களில் கொண்டு போய் நிறுத்தப்படும் என தெரிவித்திருந்து நீண்ட நேரங்களுக்கு பின் இயக்கப்பட்டன. அதில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவு போய் சென்றனர். ஏனால் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தை விட அதிக அளவு சென்றால் அவர்கள் ரயில், சென்னை செல்லக்கூடிய ரயில் மற்றும் மற்ற நீண்ட தூரங்கள் செல்லக்கூடிய ரயில்களில் ரயில் மூலமாக சென்றனர். இந்நிலையில் இன்று காலை ராமேஸ்வரத்தில் இருந்து செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும், அதாவது ராமேஸ்வரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 64 பேருந்துகள் மற்றும் ஒரு 4 பேருந்துகள் என மொத்தம் 67 பேருந்துகள் இருக்கின்றன. ஆனால் இன்று பார்க்கும்பொழுது ராமேஸ்வரம் நகருக்குள், அதாவது பேருந்து நிலையத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்வதற்கு மட்டும் ஒரே ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்பட்டுள்ளன. அந்த பேருந்தும் தற்பொழுது தினக்கூலி அடிப்படையில் உள்ள ஓட்டுநரை வைத்து இயக்கப்படுவதாக தற்பொழுது ஓட்டுநர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் இந்த பேருந்து நிலைய ராமேஸ்வரத்தில் இருந்து காலை 4 மணிக்கு சென்னையில் இருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய சேது எக்ஸ்பிரஸில் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட 800 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வருவார்கள். அவர்களை ஏற்றுவதற்காக தினசரி 4 பேருந்துகள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். ஆனால் இன்று ஒரு பேருந்து கூட இயக்கப்படாததனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். அதே போல தற்பொழுது ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் வட மாநில பக்தர்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஓட்டுநர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கின்றனர் என்றால், எங்களுடைய ராமேஸ்வரம் டிப்போக்கள் எங்களை உள்ள அனுமதிக்கவில்லை, அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் மிரட்டுவதாக தெரிவித்து வருகின்றனர். தற்போது நம்ம அவர்கிட்ட உங்களுக்கு இப்போ என்ன அதிகாரிகள் மிரட்டல் சோதனை விட்டாதுன்னு சொன்னீங்க, அது எந்த விதமான மிரட்டல்? எந்த விதமான மிரட்டல் சொன்ன அது வேறு வழியின்றி நாங்கள் கடைசியாக எடுத்த ஆயுதம் தான் இன்னைக்கு வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தத்தை பங்கு வரக்கூடிய தொழிலாளிகளை நேற்று இரவு பணி முடிச்சு செட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை அங்கே டெப்போல தங்க விடலை. டெப்போல தங்க விடாமல் அவங்க மேனேஜர் அதிகாரிகள்லாம் சேர்ந்து அவங்க வெளியே அனுப்புறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடாது போங்க அப்படிங்கிறாப்புல. அதனால இன்னைக்கு அவங்க பாத்ரூம் டாய்லெட் கூட போக முடியாமல் இன்னைக்கு அந்த தொழிலாளர்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. 7 கூட்டமைப்பும் வெற்றிகரமாக இந்த வேலை நிறுத்தத்தை நடந்தது. இங்க ஒரு வண்டி ஓட்ட முடியலங்க தான் யதார்த்தமான உண்மை. இதற்கிடையில ஒரே ஒரு பேருந்தை இயக்க வேண்டும் என்று பெரிய பகிரத பிரயத்தனம் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் வண்டி ஒழுங்காக ஓட்ட தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை விபத்துக்குள்ளான ஒரு ஓட்டுநரை மிரட்டி இன்னைக்கு மேனேஜர் அனுப்பியிருக்காரு. அந்த பயணத்தை தவிர்ப்பது என்பது பயணிகளுக்கு நல்லது. ஏன்னா அது எந்த அளவு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 3 தடவை ஆக்சிடென்ட் ஆகி நடவடிக்கைக்குள்ளான நபர், அந்த நடவடிக்கைலாம் மேனேஜர் மேல் பூசிட்டு இன்னைக்கு அந்த நபரை மிரட்டி அனுப்பியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, பிரைவேட்ல தான் ஆள் எடுப்போம், ரிட்டையர்ட் தொழிலாளர்கள் கூப்பிட்டு வண்டி ஓட்டுவோம்னு மினிஸ்டர் சொன்னதால அதை நடைமுறைப்படுத்துவதாக முயற்சி செய்றாங்க. ஆனா என்னன்னா, ரிட்டையர்ட் தொழிலாளிகள் இன்னைக்கு பெரிய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப போராட்டமே ரிட்டையர்டு தொழிலாளிகளுக்கான எந்த பெனிஃபிட்டும் வராமல் பலர் தற்கொலை சாவுகளுக்கு போயிருக்காங்க. பல குடும்பங்கள் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிருக்க பாக்குறோம். அதனால ரிட்டையர்டு தொழிலாளி யாரும் வரலன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து மேனேஜர் என்ன சொல்றாங்க, அதிகாரிகள்லாம் நான் பிரைவேட்ல இருக்கக்கூடிய பஸ்ல, இதுல ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ்ல ஓடக்கூடிய தொழிலாளிகளை வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர்களும் வர தயாராக இல்லாத சூழல்ல இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, யாரையாவது வச்சு ஓடணும், அதனால 4 யூனிஃபார்ம் மட்டும் உள்ள இருந்தா போதும் அப்படி எங்களை போல அனுப்பிட்டு அந்த யூனிஃபார்ம் எடுத்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு வேலையில்லாமல் இருக்கக்கூடிய ஆட்டோ செல்ல ஓடக்கூடிய பல பேரெல்லாம் கூட்டு இன்னைக்கு நீங்க வண்டி ஓட்டுங்க, உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் என்று பொய்யை சொல்லி வண்டி ஓட்டுறாங்க. தற்பொழுது இந்த உங்க தொழிற்சங்கத்தில் உள்ளவங்களை எப்படி மாட்டாங்க, எதுவும் நேம் லிஸ்ட் வரக்கூடாது, கேட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு உள்ள டாய்லெட் கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேனேஜர், எதிர்கட்சி தொழிற்சங்கங்கள் அனைத்தையும் உள்ள அளவு கிடையாது. அதுக்கு மேலே உள்ள நுழைஞ்சேன்னா நாங்கள் காவல்துறை மூலயமா உங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டுறாங்க. அதனால் அங்கே வழி இல்லாமல் காலை உபாதிகள் கழிக்கிறதுக்காண்டி டிஃபன் சாப்பிட்றதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் தொழிற்சங்கத்துடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க, லிஸ்ட்டு கேட்குறாப்புல. நான் சொன்ன தொழிற்சங்கத்துடைய உறுப்பினர்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு நான் தரணும் அவசியம் இல்லை சார், தரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொழிற்சங்கத்துடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் நிர்வாகிகளுடைய லிஸ்ட் என்பது கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம், நிர்வாகத்தும் கொடுத்துருக்கோம், உங்களுக்கும் கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்த எல்லா மெம்பர்ஷிப்ல லிஸ்ட்டும் தரணும் அவசியம் இல்லை, தர முடியாது. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. உங்கள்கிட்ட கொடுத்தா அது ஓனாயிகளை கொடுத்து ஆட்டுக்குட்டி மாதிரி ஆயிரும் என்று தர முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அதையும் கேட்டு எங்களை மிரட்டுறாரு.
தற்பொழுது வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து மிரட்டப்படுவார்கள் அதிகாரிகள் தெரிவித்து போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வந்து இயக்கப்படும், அதாவது வந்து மற்ற மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பேருந்துகளை வந்து இப்போ தற்பொழுது போலீசார் வந்து பாதுகாப்பாக பயணிகள் அனுப்பி வைத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் வந்து பஸ் டிப்போக்களையும் வந்து போலீசார் வந்து வரும் பேருந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் யாரும் வந்து தடுத்து விடக்கூடாது என்பதற்காக வந்து தற்பொழுது வந்து அங்கே பேருந்து டிப்போலையும் வந்து பேருந்து நிறுத்தத்திலையும் வந்து தற்பொழுது போலீசார் வந்து அதிக அளவில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் தற்பொழுது இங்கு நாம் காண முடிகிறது வடமாநில பக்தர்கள் பேருந்துகள் இல்லாமல் வடமாநில பக்தர்கள் மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு பேருந்துகள் இல்லாமல் நீண்ட நேரமாக காத்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் வந்து இதே போல வந்து ரயில் போதிய, அதாவது வந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாகவும் ரயில் நிலையங்களும் சுற்றுலா பயணிகள் தவிர்த்து வருகின்றன.